ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே ஈவினிங் விலாக். இந்த வாரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு மண்டைக்காட்டம்மன் கோயிலில் 8ஆம் திருவிழா. சரி, கோயில் கொடியேற்றத்துக்கு போகலை, திருவிழாவுக்கு போகலை. இன்றைக்கி 8ஆம் திருவிழாவுக்காக போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இது ரிலையன்ஸ் மார்ட்டில் ஃப்ரீயாக தந்த கீச்சைன். குட் லக் இருக்குது, பட் நமக்கு லக் இருக்கான்னு தெரியல. எங்கே போனாலும் அதை எடுத்து வைக்கிறது, இதை எடுத்து வைக்கிறது, தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கிறது எல்லாமே நம்மளோட டியூட்டி தான். போனோன்னே கேட்குறது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஈவினிங் கிளம்புன நாங்கள் ஈவினிங் போகல கோயிலுக்கு, நைட் ஆகிடுச்சு. அது என்னவோ தெரியல, நமக்குன்னே எல்லோரும் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நான் போகும்போது எனக்கு டவுட் இருந்துச்சு, கோயில் நட சாத்தியாச்சு. கோயில் நட ஃபுல்லாக திறந்துருக்குன்னு ஒருத்தர் சொன்னதை நம்பி தான் நாங்கள் லேட்டாக போனோம். பட் ஆனால் ஓப்பன் பண்ணலை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, இருந்தாலும் கோயில் பிரகாரத்தை சுற்றி கும்பிட்டுட்டு வெளியில் திருவிழா கடைக்கு வந்தாச்சு. உங்களில் யாரெல்லாம் மண்டைக்காட்டு கோயில் திருவிழா கடைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லாத பொருளே கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்கிறதுக்கு தான் காசு தேவைப்படும். நம்ம ஈவினிங் கிளம்பி நைட் வரைக்கும் கஷ்டப்பட்டு போனதுக்கு கிடச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா பட்டாணி கடலையும் ஒரு காலிஃப்ளவர் பக்கோடாவும் தாங்க. உங்களுக்கு யாருக்காவது இப்படி அனுபவம் உண்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.